ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கேயம் ரோடு ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடு 1.5 சென்ட்டில் கட்டியிருக்கிற 2 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. சீலிங் லைட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி வீடு வந்து சூப்பராக சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு கிரே காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானா தொட்டி ப்ளஸ் போர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டில் போர்ட்டிகோவுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒட்டியிருக்காங்க. போர்ட்டிகோலையே 2 2 வீலர் வந்து பார்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டியோட இந்த வீடு வந்து நமக்கு இருக்குது. போர்ட்டிகோ வால் டைல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷன்லேயே ஒரு நீட்டாக டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, அதனால் வடக்கு பார்த்த மாதிரியே தலவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட தலவாசல் நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம். உள்ள என்ட்ரான நல்ல ஸ்பேஷியஸான ஹால். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்குன்னு ரைட் கார்னரில் நல்லா பிளாக் கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்பவே நீட்டாக வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல டைல்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே சூப்பராக ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பிளக் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கரண்ட் லைன் வந்து எடுத்துட்டாங்க. தொட்டி, போரு, ஈபி லைன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் எஸ்எஸில் ப்ரொவைட் பண்ணி கிச்சனுக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் ஒர்க்கும் கொடுத்து இந்த இடத்துல சாமான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா லென்த்லி ஸ்லாப் வந்து 3 ஸ்லாப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் ஒரு விண்டோ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குது. வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச்டு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் மேலே சீலிங் வரைக்குமே வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த வீடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லையும் நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 2 பெட்ரூம் டோரு ப்ளஸ் மெயின் டோருன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வீட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். தொட்டி, போர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது. போரோடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸுக்கு கீழே. ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பைப் லைன் கொடுத்து பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அவுட்டர் பாத்ரூம். மொத்தமாக இந்த வீட்டுக்கு உள்ள ஒரு பாத்ரூம், வெளியொரு பாத்ரூம்னு 2 பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் வந்து சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம். போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ 2 2 வீலர்லேருந்து 3 2 வீலர் வரைக்குமே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸுக்கு கிரில் கேட் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் வச்சு நீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. மொட்டை மாடியில் தண்ணி வந்து அவுட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நமக்கு சிமெண்ட் சீட் போட்டு மேலே ஒரு டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு. இடத்துல சீட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மழை தண்ணி எதுவும் இப்படி அவுட் ஆகாமல் இருக்கிற மாதிரி சீட் போட்டு படிரூம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியிலையும் நமக்கு நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் மேலே ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூடயும் நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் மேலே வந்து கல் போடணும் ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலேயும் நமக்கு துவைக்கிற கல் போட்டு பைப் லைன் செட் பண்ணியிருக்காங்க. டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பைப் கனெக்ஷன் கொடுத்து டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே வந்து ஓப்பன் பார்க்கு. இந்த இடத்துல வீடு எதுவும் வந்து ஃப்யூச்சரில் வராது. ஸோ நமக்கு கார், 2 வீலர் ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடுன்றது எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கனவாகவே இருக்கும். அது நிறைய பேருக்கு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு டைம் எடுத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹவுசிங் யூனிட் வந்து விசிட் பண்ணுங்கள். நிறையா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா பட்ஜெட்லையுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க வந்து ரொம்பவே சூப்பராக தரமான முறையில் கட்டி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடை வந்து புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.